الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்மை இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் ஜும்ஆவில் ஒன்று கூட்டியிருக்கின்றான். இஸ்லாமிய புத்தாண்டு என்பது முஹர்ரம் மாதத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. நாம் ஹிஜ்ரி 1477வது வருடத்தை நிறைவு செய்து ஹிஜ்ரி 1478வது ஆண்டில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். முஹர்ரம் மாதம் என்பது சிறப்புக்குரிய மாதங்களில் ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான மாதங்களில் ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலாவிடத்தில் சிறப்புக்குரிய மாதங்கள் 4, அதில் முஹர்ரம் மாதமும் ஒன்று. அதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வினுடைய மாதம், கண்ணியமான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் சண்டை சச்சரவு செய்யாதீர்கள், போர் புரியாதீர்கள், யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறையிலும் சொல்லியிருக்கின்றான். ஃபலா தظلموا فيهن أنفسكم, நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்லியிருக்கக்கூடிய புனிதமிக்க மாதங்களில் ஒன்று. அன்பானவர்களே, இந்த மாதத்திற்கென்று தனி சிறப்புகள் உண்டு. வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து கடைசி நபியான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தரும் நாள் வரை அனைத்து இறை தூதர்கள் மூலமாகவும் அல்லாஹு தஆலா முஹர்ரம் மாதத்தின் புனித தன்மையை பாதுகாத்து வந்திருக்கின்றான்.
முஹர்ரம் மாதத்தினுடைய தனி சிறப்பை அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இன்று வரை அது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, அதற்கு கண்ணியம் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது, அந்த நாட்களில் நல்லமல்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திற்கு பலவிதமான நன்மையான காரியங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு என்று வரும் பொழுது அது ஆஷுராவுடைய நோன்பு. ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பென்றால் அது ஆஷுராவுடைய நோன்பு. அந்த நோன்பு இந்த மாதத்தில் முஹர்ரம் பிறை 10வது நாளில் நாம் நோக்கின்றோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அறியாம காலத்தில் குறைஷியர்கள் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைத்து வந்தார்கள். நபி அவர்கள் நோன்பு நோற்று வந்தார்கள். நபி அவர்களும் அந்த நாளில் நோன்பு வைத்திருந்தாங்க. அறியாமை காலத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷியர்கள் இஸ்லாத்திற்கு முன்பாக, நபி அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்படுவதற்கு முன்பாக குறைஷியர்களும் ஆஷுராவுடைய அந்த 10வது நாளில், முஹர்ரம் 10வது நாளில் நோன்பு வைப்பார்கள். நபி அவர்களும் அந்த நாளில் நோன்பு வைத்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து செய்து மதீனாவிற்கு வந்த பிறகு ஆஷுரா நாளில் நோன்பு வைத்தார்கள். மக்களையும் நோன்பு வைக்க ஏவினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் நோன்பு கடமையாகுவதற்கு முன்பாக இந்த நோன்பை கடமையான பர்லான நோன்பாக கருதி எல்லோரும் நோன்பு வைத்து வந்தார்கள். காபத்துல்லாவினுடைய அந்த கிஸ்வா என்று சொல்லக்கூடிய ஆடை, புனிதமான அந்த கருப்பு ஆடை முஹர்ரம் பிறை 10 தான் மாற்றக்கூடிய நாளாக இருந்தது. ஒவ்வொரு வருடமும் முஹர்ரம் பிறை 10 ஆஷுராவுடைய நாளன்று கிஸ்வாவுடைய ஆடையை மாற்றுவார்கள். ஆனால் இப்பொழுது அந்த வளமை என்பது மாறி இஸ்லாமிய புத்தாண்டினுடைய முதலாவது நாளாக இருக்கக்கூடிய முஹர்ரம் பிறை 1 கிஸ்வாவுடைய அந்த ஆடையை, காபத்துல்லாவினுடைய ஆடையை மாற்றுகிறார்கள். அன்பானவர்களே, முஹர்ரம் பிறை 10 நோன்பு நோற்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய நோன்பு கடமையாகுவதற்கு முன்பு இந்த நோன்பை அனைவரையும் நோற்க சொன்னார்கள். அவர்களும் நோற்று வந்தார்கள். எப்பொழுது ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அப்பொழுது நபி அவர்கள் சொன்னாங்க, மன் ஷாஅ அன் யஸூமஹு, யார் நாடுகின்றார்களோ அவர்கள் ஆஷுராவுடைய நோன்பை வைக்கட்டும். ஃபல் யஸும்ஹு வமன் ஷாஅ ஃபல் அன் யக்துர்ஹு ஃபல் யக்துர்ஹு, யார் அதை விட வேண்டும் என்று நாடுகின்றார்களோ அவர்கள் விட்டுவிடட்டும். ரமலான் மாத நோன்பு தான் கடமையான நோன்பு. இதற்கு முன்பாக ஆஷுராவை நீங்கள் பர்லாக கருதி வைத்து வந்தீர்கள். ஆனால் இப்பொழுது அல்லாஹ் ரமலானை நமக்கு கடமையாக்கி விட்டான் நோன்பு வைக்க. ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது நமக்கு ஃபர்ல் கடமையானது. ஆனால் ஆஷுராவுடைய நோன்பை நீங்கள் விரும்பினால் வைக்கலாம், விரும்பினால் விட்டுவிடலாம் என்றும் நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். அன்பானவர்களே, ஆஷுராவுடைய நோன்பு அன்று காலையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அனுப்பி வைப்பார்கள். அந்த சஹாபி கிராமப்புறங்களுக்கு சென்று அங்கு அன்சாரி சஹாபாக்கள் கிராமப்புறங்களில் இருப்பவர்களுக்கு கட்டளையிடுவார். மன் அஸ்பஹ முஃப்திரன் ஃபல் யுத்திம்முஹு பக்கியத்த யௌமிஹி, யார் இன்று நோன்பு வைக்கவில்லையோ, ஆஷுராவுடைய நாளில் இன்று யார் நோன்பு வைக்கவில்லையோ அவர்கள் இன்றைய நாளை உணவு உண்ணாமல் மீதம் இருக்கக்கூடிய நாளை நோன்பாளியாக கழிக்கட்டும். வமன் அஸ்பஹ ஸாயிமன் ஃபல்யஸும்ஹு, இன்றைய நாளில் யார் நோன்பு வைத்திருக்கின்றீர்களோ அவர்கள் தொடர்ந்து இந்த நோன்பை நிறைவேற்றட்டும் என்று சஹாபாக்களுக்கு, அன்சாரி தோழர்களுக்கு நபியவர்கள் ஒரு ஆளை அனுப்பி சொல்லி வைப்பார்கள். இதை கேட்ட சஹாபாக்கள் எல்லாம் அன்றைய நாள் முழுவதும் நோன்பு வைப்பாங்க.
பிள்ளைகள், சிறுவயது பிள்ளைகள், 10 வயது அதற்கு கீழுள்ள பிள்ளைகள் அன்றைய நாளில் சஹர் செய்யாமல் சில பேர் நோன்பு வைச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்காக ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை பைஹக்கி ஷரீஃபில் வருது. சஹாபாக்கள் சொல்வார்கள், ஃபகுன்னா நசூமு பஅத நசூமுஹு, நாங்கள் அதற்கு பிறகு நபி அவர்களுடைய கட்டளை வந்த பிறகு ஆஷுராவுடைய நாளில் நாங்களும் நோன்பு வைப்போம். வனுசவ்விமு சிபியானனா, எங்களுடைய பிள்ளைகளையும் நோன்பாளிகளாக நோன்பு வைக்க சொல்லுவோம், அவர்களை நோன்பு வைத்தே கழிக்க செய்வோம். வனஜஅலு லஹுமுல் லுஅபத மினல் இஹ்னி, அவங்களுக்காக பஞ்சிலாலான அந்த விளையாட்டு பொருட்களை தயாரிப்பு செய்து கொடுப்போம். ஏதாவது ஒரு விளையாட்டு பொருளை தயாரித்து அவங்க கையில் கொடுத்துட்டு, அவங்க இதா பக்கா அஹதுக்கும் அலத்த ஆமி, அவங்களுக்கு ஏதாவது பசி ஏற்பட்டு அழுக ஆரம்பித்து விட்டார்கள் என்றால், பசிக்குது, நோன்பு வச்சிருக்கிறாங்க, பசிக்குதுன்னு பிள்ளைங்க ஏதாவது கேட்டால் இந்த விளையாட்டு பொருளை கொடுத்து விளையாண்டு கொண்டிருங்கள், நோன்பு திறக்க நேரம் வந்த பிறகு நோன்பு திறந்து கொள்ளலாம் என்று நாங்கள் ஏவிக்கொண்டிருந்தோம். இதே நிலையில் இஃப்தாருடைய நேரம் வந்துடும். நேரம் வரும் வரை பிள்ளைகளை அந்த விளையாட்டு பொருளை வைத்து விளையாட வைத்து நோன்பு வைக்க செய்தோம். சஹாபாக்கள் இந்த நாளில் நோன்பு பிடிப்பதில் எவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிகின்றது. தாங்கள் மட்டும் நோன்பு வைத்தது பத்தாது, நம் பிள்ளைகளையும் நோன்பு வைக்க ஏவி அவர்களையும் நோன்பாளிகளாக ஆக்கியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இந்த சட்டமெல்லாம் ஃபர்லான நோன்பு, ரமலானுடைய நோன்பு கடமையாகுவதற்கு முன்பாக இருந்தது. எப்பொழுது ரமலானுடைய நோன்பு கடமையானதோ அல்லாஹு தஆலா அந்த சட்டத்தை மாற்றிவிட்டான். ஆனால் நபி அவங்க சொன்னாங்க, அஃதலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு ஒரு சிறப்புக்குரிய நோன்பு இருக்கிறது என்றால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரமலானுக்கு பிறகு ஒரு சிறப்புக்குரிய தனித்துவம் மிக்க ஒரு சிறந்த நோன்பு என்றால் அது ஆஷுராவுடைய அந்த 10வது நாள் வைக்கக்கூடிய அந்த நோன்பு என்பதை நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். முஸ்லீம் ஷரீஃபில், அபுதாவுதில், திருமதியில் பல ஹதீஸ் கிதாபுகளில் வரக்கூடிய இந்த ஹதீஸ், ஆஷுரா நாளன்று நோன்பு நோட்பது பற்றி நபி அவங்ககிட்ட கேட்கப்பட்டது. நபியே, ஆஷுரா நாளில் நம்ம நோன்பு வைப்பதனால என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்? இப்போ நபி அவர்கள் சொன்னார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஐயு கப்பிர சனத்தல் மாதியா, சென்ற காலத்தில் நாம் செய்த, சென்ற வருடம் செய்த அந்த பாவத்திற்கு இந்த நோன்பு நமக்கு பரிகாரமாக ஆகும் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, சென்ற ஒரு வருட காலம் நாம் செய்த சிறு சிறு பாவங்கள், அந்த பாவத்திற்கு ஆஷுராவுடைய 10வது நாள் நாம் வைக்கக்கூடிய அந்த நோன்பு பரிகாரமாக ஆகும். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அது சிறு சிறு பாவங்கள் தான் மன்னிக்கப்படுமே தவிர பெரும் பாவங்கள் தௌபா செய்யாமல் மன்னிக்கப்படாது என்று முஹத்திஸீன்கள் நமக்கு சொல்கின்றார்கள். அன்பானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இமாம் அபு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் ஸுஹ்ரி போன்ற இமாம்கள் அனைவரும் ஆஷுராவுடைய நாளில் பயணத்தில் இருந்தாலும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா ஃபர்லான நோன்புக்கே பயணத்தில் இருந்தால் நீங்கள் அதை விட்டுவிடலாம், மற்ற நாட்களில் வைத்து கொள்ளலாம் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். ரமலானுடைய மாதத்தில் நம்ம ஃபர்லான நோன்பு வைக்கக்கூடிய இந்த காலங்களில் நாம் பயணத்தில் ஏதாவது தூரமாக செல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கும் பொழுது நோன்பை விடுவதற்கு, அடுத்து அது அல்லாத பயணமில்லாத நாட்களில் நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். ஆனால் இந்த ஆஷுராவுடைய நோன்பை இந்த இமாம்கள் பயணத்தில் இருந்தாலும் தொடர்ந்து நோன்பு வைத்திருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக அவர்களுடைய மாணவர் அவர்களோடு பயணத்தில் இருக்கும்போது கேட்டார்கள்,
நீங்கள் பயணத்தில் இருக்கும் பொழுது தசூமு யௌம ஆஷூரா ஃபிஸ் சஃபரி வ அன்த துஃப்தரு ஃபி ரமலான், ரமலான் மாதத்தில் நீங்கள் பயணத்தில் இருக்கும் பொழுது நோன்பை விட்டு விடுகின்றீர்கள். ஆனால் ஆஷுராவுடைய நாளில் நீங்கள் பயணத்தில் இருக்கும் பொழுது பயணியாக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் நோன்பை ஏன் பிடிக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது இமாம் ஜுஹ்ரி அவர்கள் கூறினார்கள், இன்ன ரமலான லஹு இத்தத்தும் மின் ஐயாமி உஹர், நிச்சயமாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் குர்ஆன்ல, ரமலான் மாதத்தில் நீங்கள் பயணத்தில் இருந்தால் மற்ற நாட்களில் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சலுகை கொடுத்திருக்கின்றான். ஆனால் ஆனால் ஆஷூராவுடைய நோன்பை நம்ம விட்டுட்டோம்னா அது திரும்ப வைக்க முடியாது. சிறப்புக்குரிய வரலாற்று சிறப்புமிக்க நாட்களில் ஒன்று ஆஷூராவுடைய நாள். அந்த நாள் நாம் விட்டுவிட்டால் மீண்டும் அது போன்ற நாளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு நோன்புக்கு பரிகாரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தான் சொன்னார்கள், நாங்கள் சஃபரிலும் நோன்பு வைக்கின்றோம் என்று இமாம் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது யூதர்கள் ஆஷூராவுடைய நோன்பை வைத்தவர்களாக இருந்தாங்க. யூதர்கள் நோன்பு வச்சிருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா ஹாதல் யௌமுல்லதி தஸூமுனஹு, இந்த நாளில் நீங்கள் ஏன் நோன்பு வச்சிருக்கிறீங்க? யூதர்கள்ட்ட கேட்டாங்க, இந்த நாளில் நீங்கள் நோன்பு வைக்க என்ன காரணம்? அப்பொழுது அந்த யூதர்கள் சொன்னார்கள், இந்த நாள் ஒரு மகத்தான நாள், எங்களுக்கு யூதர்களுக்கு இந்த நாள் ஆஷூராவுடைய நாள் ஒரு மகத்தான வெற்றிக்குரிய நாள். இந்த நாளில் தான் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமுதாய மக்களுக்கும் பனு இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஃபிர்அவுனிடத்திலிருந்து காப்பாற்றினான். அதே போன்று ஃபிர்அவுனையும் ஃபிர்அவுனுடைய அடியார்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் இந்த நாளில் தான் அல்லாஹு தஆலா செங்கடலில் மூழ்கடித்தான். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக நோன்பு நோற்றார்கள். அதனால் நாங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு வைக்கின்றோம் என்று யூதர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களை விட நாங்கள் தான் மிகவும் தகுதிக்குரியவர்கள், நெருக்கமானவர்கள், உரிமைக்குரியவர்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, வனஹ்னு அஹப்பு அவுலா பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் நாங்கள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்களோ அதே போன்று நாங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நோன்பு வைப்போம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் என்று ஒரு ஹதீஸில் வருது. அன்பானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் நோன்பு வைத்து பிறரையும் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைக்க கட்டளையிட்டார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லா காரியங்களிலும் யூதர்களுக்கு மாற்றமாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றீர்கள். ஏனென்றால் யூதர்கள் இறைவனுடைய சாபத்திற்குரியவர்கள், பல நபிமார்களை கொலை செய்தவர்கள், பல ரசூல்மார்களை கொலை செய்தவர்கள், இறைவனுடைய சாபத்திற்குரியவர்கள். அவர்களை போன்று நீங்கள் எந்த காரியத்தையும் அவர்களுக்கு ஒப்பாக செய்யக்கூடாது என்று எங்களுக்கு நீங்கள் கட்டளையிட்டு இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கொண்டாடக்கூடிய இந்த ஆஷூராவுடைய நாளில் நாம் ஏன் நோன்பு வைக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைன் பகீது இலா காபிலி, நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது பிறை 9 அன்றும் நான் நோன்பு வைப்பேன் என்று நபி அவங்க சொன்னாங்க. அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தான்,
நபி அவங்க சொன்னாங்க, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது பிறை என்றும் நோன்பு வைப்பேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அடுத்த வருடம் நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். ஆனால் நம்மை 9 அன்று நோன்பு வைக்க கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். யூதர்களுக்கு நீங்கள் மாற்றமாக நீங்கள் 9, 10 அல்லது 10, 11 நோன்பு வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸில் இப்படி வருகின்றது, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ், சூமு யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளில் நீங்கள் நோன்பு வையுங்கள். வகாலிஃபு ஃபீஹில் யஹூத, யூதர்களுக்கு நீங்கள் மாற்றமாக அன்றைய நாளில் நீங்கள் நோன்பு வையுங்கள். வஸூமு கப்லஹு யௌமா அவ் பஅதஹு யௌமா, யூதர்களுக்கு மாற்றமாக என்றால் ஒரு நாள் ஆஷூராவுடைய நாளுக்கு முந்தைய நாளோ அல்லது ஆஷூராவுடைய நாளுக்கு பிந்தைய நாளோ ஒரு நோன்பை சேர்த்து வையுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸும் நமக்கு காண கிடைக்கின்றது. அன்பானவர்களே, முஸ்லிம்கள் தம்முடைய செயல்களில் யூதர்களுக்கு எந்த காரியத்திலும் ஒப்பாக இருக்கக்கூடாது என்பதை நபி அவர்கள் நமக்கு வாழ்க்கையில் கற்றுத்தந்த ஒரு மிகப்பெரிய பாடம். அவர்கள் சாபத்திற்குரியவர்கள், அவர்களுடைய சாபம் நமக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஆஷூராவுடைய நாள் என்பது ஃபிரௌனுக்கும் அவர்களுடைய கூட்டத்தாருக்கும் அழிவினால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமுதாயத்திற்கும் வெற்றி கிடைத்ததினால் மட்டும் இந்த ஆஷூராவுடைய நாள் சிறப்புக்குரியதென்றல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும் இந்த ஆஷூராவுடைய நாளில்தான். பல வரலாற்று சிறப்பு மிக்க மிகப்பெரிய ஒரு உன்னதமான நாள் ஆஷூராவுடைய நாள். ஹதீஸ் கிரதங்கள்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யௌம ஆஷூரா கானத் தஸூமுல் அம்பியா, நபிமார்கள் எல்லாம் இந்த ஆஷூராவுடைய நாளில் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். ஃபஸூமு அன்தும், நீங்களும் நோன்பு வையுங்கள். நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆஷூராவுடைய நாளில் நபிமார்கள் எல்லாரும் நோன்பு வைத்திருக்கிறாங்க, நீங்களும் நோன்பு வையுங்கள். யௌம ஆஷூரா அல்லதி தாபல்லாஹு ஃபீஹி அலா ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் இந்த உலகத்தில் வந்து இறைவனிடத்தில் பல ஆண்டுகளாக தௌபா செய்து வந்தார்கள், பாவ மன்னிப்பு தேடி வந்தார்கள். சொர்க்கலோகத்தில் செய்த ஒரு சிறு தவறுக்கு இந்த உலகத்தில் பல ஆண்டுகளாக அழுது பாவ மன்னிப்பு தேடி வந்தார்கள். அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலா தௌபாவை ஏற்றுக்கொண்ட நாள் ஆஷூராவுடைய நாள். இன்னும் ஹதீஸில் வருகிறது, அல்லத்தி இஸ்தவத் ஃபீஹி சஃபீனத்து நூஹி அலல் ஜூதி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 6 மாத காலம் வெள்ளப்பிரளயத்தில் கப்பலில் சுற்றி கொண்டிருந்தார்கள். ரஜபு மாதத்தில் ஆரம்பித்த அந்த சுற்றுதல், ரஜபு பிறை 10 ஆரம்பித்த அவர்களுடைய அந்த பயணம், சுற்றி கொண்டிருந்த அந்த பயணத்தில் முடிவு நாள் அவர்கள் கரைக்கு தட்டியது, ஜூது மலையில் அவர்களுடைய அந்த கப்பல் தரை தட்டியது ஆஷூராவுடைய நாள் என்றும் சொல்லப்படுகிறது. 6 மாத காலம் அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் என்றும் நமக்கு ஹதீஸில் காண கிடைக்கின்றது. 6 மாத காலம் அவர்களும் அவர்களோடு இருந்த 80 நபர்களும் நோன்பு வைக்க கட்டளையிட்டிருந்தார்கள். 6 மாத காலம் எதுவும் சாப்பிடாம வெள்ளப்பிரளயத்தில் நோன்பு வைத்து அல்லாஹு தஆலா அவர்களை அந்த ஜூது மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையில் அல்லாஹு தஆலா தரை தட்ட வைத்து நிப்பாட்டினான். அது ஆஷூராவுடைய நாள். இப்படி பலவிதமான சிறப்புக்குரிய நாள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த வெற்றியை தந்த நாள். அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளிவந்த நாள். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்த அவர்களுடைய அந்த உடலுக்கு அல்லாஹ் ஷிஃபாவும் கொடுத்த நாள் என்று ஹதீஸ் கிரதங்களில் நமக்கு காண கிடைக்கின்றது. அதே போன்று அன்றைய நாளில் அல்லாஹு தஆலா ஆஷூராவுடைய நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளில் தான் பிறந்தார்கள்.
அன்பானவர்களே, இப்படி வரலாற்றில் பல சிறப்பு மிக்க நாட்களாக இருக்கக்கூடிய ஆஷுராவுடைய நாள், அந்த நாளில் நோன்பு நோற்பது, இபாதத்துக்கள் செய்வது, இறைவனுக்கு நன்றி செலுத்துவது, தௌபா செய்வது, தான தர்மங்கள் செய்வது, இப்படி நல்ல காரியங்களில் ஈடுபடுவது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹதீஸில் வரும், ஆஷுராவுடைய நாளில் நபி அவங்க சொன்னாங்க, மன் வஸ்ஸஅ அலா இயாலிஹி, ஆஷுராவுடைய நாள் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு யார் நல்ல முறையில் தாராளமாக செலவு செய்கின்றார்களோ, யௌமி ஆஷுரா, ஆஷுராவுடைய நாளில் வஸ்ஸஅல்லாஹு அலைஹி சாயிரி சனதிஹி, அல்லாஹு தஆலா அந்த பரக்கத்தினால் வருடம் முழுவதும் சிறப்பான ஒரு பரக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஆஷுராவுடைய நாளில் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அல்லது அன்றைய நாள் முழுவதும் தன்னுடைய குடும்பத்தினர்கள், ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு, விதவைகளுக்கு, அதே போன்று தன் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆடை எடுத்து கொடுப்பது, அதே போன்று அவர்களுக்கு நல்ல உணவை சமைத்து கொடுப்பது, அன்பளிப்பு கொடுப்பது, இதுவெல்லாம் யார் செய்து வருகின்றார்களோ அவர்களுக்கு அந்த வருடம் முழுவதும் அதனுடைய பரக்கத்தினால் நல்ல செழிப்பாக இருக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை குறிப்பிட்டு சொன்னார்கள், ஜரபுனா ஃபவஜதுனாஹு ஸஹீஹன், பல வருடங்களாக இந்த ஹதீஸை நாங்கள் சோதித்து பார்த்தோம். ஆஷுராவுடைய நாளில் பல வருடங்களாக தன்னுடைய குடும்பத்தினர்கள், தன்னுடைய சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல முறையில், விசாலமான முறையில் செலவு செய்து பார்க்கும் பொழுது நாங்கள் இந்த ஹதீஸினுடைய நபி அவர்களுடைய வார்த்தையை உண்மை என்று நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அது சத்தியம் என்று பெற்றுக்கொண்டோம். ஆஷுராவுடைய நாளில் செலவு செஞ்சால், குடும்பத்தினர்களுக்காக செலவு செய்தால் வருடம் முழுவதும் பரக்கத்தாக இருக்கும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொன்னார்கள், பல 40 வருடங்களாக இந்த ஹதீஸின்படி அமல் செய்து வருகின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான், என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செழிப்பை கொடுத்திருக்கின்றான். அன்பானவர்களே, இதன் அடிப்படையில் வரக்கூடிய ஆஷுராவுடைய நாளில் முஹர்ரம் பிறை 10 நாம் நோன்பு நோற்க வேண்டும். அந்த நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், பிறை 9, 10 அல்லது பிறை 10, 11 என்று 2 நோன்புகளாக வைக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அந்த நோன்புடைய காலங்களில் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவமே மன்னிக்கப்பட்ட அந்த நாள், நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். பல நபிமார்களுடைய சமுதாயத்திற்கு வெற்றி கிடைத்த நாள். அதனால் அன்றைய நாளில் நமக்கும் அல்லாஹு தஆலா பல விஷயங்களில் இருந்து வெற்றியை தருவான். அதே போன்று நோயிலிருந்து நிவாரணம் கிடைத்த நாள். அந்த நாளில் நாம் நம்முடைய நோய் நொடிகளில் இருந்து இறைவனிடத்தில் நிவாரணத்திற்காக துஆ செய்ய வேண்டும். அதே போன்று நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு நோன்பு திறக்கக்கூடிய நேரங்கள் இல்லை, நம்ம நல்ல முறையில் விசாலமாக செலவு செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த பரக்கத்தினால் வருடம் முழுவதும் நம் வாழ்வாதாரத்தை விசாலமானதாக, பரக்கத்தானதாக, அபிவிருத்தி உரியதாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவான். அன்பானவர்கள், அல்லாஹு தஆலா ஆஷுராவுடைய நாளை கண்ணியப்படுத்தி நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.